ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி துஆக்களை கற்றுக்கொண்டு வழிமாறுகள் அல்லாஹ்வுடைய துஆக்களை கற்றுக்கொண்டு அல்லாஹ் நமக்கு எல்லா வகையான நற்பாய்க்கு தந்து அருள் செய்வார்கள். فاعلم أنه لا إله إلا الله استغفر لذنبك من قال لا إله إلا الله فهو دخل الجنة. فاعلم நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அன்னஹு லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமாவை அறிவது, உணர்வது, பெறுவது, பெற்றுக்கொள்வது. இஸ்தக்பில் எதம்பிக் இந்த உலகத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு எல்லா பாவங்களும் செய்ய வைத்திருக்கான். அந்த பாவத்தை மன்னிக்க அப்படி சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டும் சொன்னா மட்டுமே கபூலாக முடியாது. முகமது ரசூலுல்லாஹ் சொன்னாதான் அந்த பாவம் செய்யும் பரிபூர்ணமா செய்யும் மன்னிக்கப்படும் கபூலாகும். மங்கால லா இலாஹ இல்லல்லாஹ் ஃபஹுவ தஹுல் ஜன்னah நீங்க சொர்க்கத்துக்கு போகணும், சொர்க்கத்துக்கு சாவி வாங்கணும் அப்படி சொன்னாலும் என்னணும் களிமா வேணும். உள்ளத்தை துறக்கிறது, உணர்வை துறக்கிறது, உறவை துறக்கிறது, ஒளியோட குடியிருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமலை சுட்டி காட்டுகிறான். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். உன் கல்பு அமைதி பெறணுமா, உன் கல்பு சாந்தி பெறணுமா, உன் கல்பு ஒன்று பொருந்தி கொள்ளணுமா. அப்போ ஒன்று பொருந்திக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு கல்வை இருக்கிறது யார்? அண்ணன் பெருமாள் ரசூலுல்லாஹி சொல்லுவாங்க குலூபும் அர்ஷுல்லாஹி தஆலா. ஒரு மூணு கல்பு அல்லாஹ்வுடைய அர்ஷா இருக்கும். கல்வை யார் குடியிருப்பான்? அல்லாஹ் குடியிருப்பான். உணர்வுல யார் குடியிருப்பான்? ரசூல் குடியிருப்பான். உறவுல யார் குடியிருப்பான்? நம்ம ஷேகு குடியிருப்பான். உறவுல யார் குடியிருப்பான்? குடியிருப்பான். அப்போ ஃபனா ஃபில்லா, ஃபனா பி ரசூல், ஃபனா பி ஷேக், பக்கா பில்லா. ஃபனா ஃபில்லா அல்லாஹ்வோட முழுமையாக அழிஞ்சிருது. ஃபனா பி ரசூல் தண்ணி இருக்குது ஐஸ் கட்டியாகுது, தண்ணி இருக்குது ஐஸ் கட்டியாகுது. அந்த ஐஸ் கட்டி உருகணும் அப்படின்னு சொன்னா அதுல வெயில் முகம் படணும், இல்லைன்னா என்ன செய்யணும் காத்து படணும். ரெண்டுக்கு தான் உருகும். வெயிலுக்கு என்ன செய்யும் உருகிடும், காத்துக்கும் உருகிடும். அப்போ வெயில் என்ன? அறிவு. தண்ணீர் என்ன? உணர்வு. அந்த தண்ணீருக்குள்ள அந்த ஐஸ் கட்டியை போட்டாலும் அந்த தண்ணீர் என்ன இருக்கும்? என்ன இருக்கும்? குழுங்கத்தன்மை இருக்கும்ல. அதே மாதிரி இந்த தண்ணிக்குள்ள வெயிலை வச்சாலும் அந்த வெயில் என்ன செய்யும்? தண்ணி என்ன செய்யும்? சூடாகும். தண்ணி ஐஸ் கட்டி ஆயிட்டா இறகிடும். இந்த தண்ணி அதிகமா சூடாயிட்டா அழிஞ்சிடும். நீராவி அப்போ என்ன செய்யும்? தண்ணியே இல்லாமல் ஆயிடும். நீராவியாகி தண்ணியே இல்லாமல் ஆயிடும்ல. அப்போ உருகி இருக்கிற இறக்கமா இருக்கிற கல்வை எதை கொண்டு நம்ம இணங்க வைக்கணும் அப்படின்னு கேட்டா விக்கிற கூட தான் இணங்க வைக்கணும். அந்த விக்கிரி எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டா உணர்வோடு இருக்கணும். அந்த உணர்வு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டா உறவோடு இருக்கணும். எப்படி இருக்கணும்? உறவோடு இருக்கணும். எந்த உறவோடு இருக்கணும்? எல்லாருடைய உறவோடு இருக்கணும். எந்த உறவோடு இருக்கணும்? நம்ம பார்க்கலாம், வெளிச்சமா தெரியுது, ஒவ்வொரு வஸ்துவா தெரியுது, ஒவ்வொரு வஸ்து ஒரு நிலையில இருக்கு. அப்ப இந்த அறிவு என்ன செய்யும்? அந்த வஸ்து இருக்கிற கோலத்துல கொண்டு போக முடியல உள்ளத்தை. இந்த 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 புஸ்தகம் கையில இருக்கு. இந்த புஸ்தகத்தை பார்க்குறோம். இதுல என்ன இருக்கு? மக்கா இருக்கு, மதீனா இருக்கு, அஜ்மீர் ஷரீப் இருக்கு. அஜ்மீர் ஷரீஃபோட மொயின் வாசல் இருக்கு. மக்கால அல்லாஹ் இருக்கான், மதீனால ரசூல் இருக்கா, தர்பார்ல ஹாஜா இருக்கா. எல்லாம் ஒன்றோ வேறு வேறையா? உண்டோ வெவ்வேறையா? எல்லாம் ஒன்றுதான். அல்லாஹ்லேருந்து வெளியா நூறு யாரு? ரசூல். ரசூல்லேருந்து வெளியா நூறு எது? ஹாஜா. அப்ப நம்ம எந்த நூறு பாக்கியிருக்கோம்?
ஷேக் அப்படி நூறு பாய்க்கொண்டு இருக்கோம். இந்த ஷேக்குன்னு நூறு உறவுன்ற நூறில் நாம் ஷேக் வச்சுட்டு, உணர்வுன்ற நூறில் ரசூல் வச்சுட்டு, உறவுன்ற நூறில் அல்லா வைக்கிறோம். இதுக்கு வந்து ஃபனாஃபில்லா அல்லாவோட அழிகிறது. அழிஞ்சிட்டா ஒன்றும் அவனும் இணக்கமாகி ஐஸ் கட்டி ஆகணும். என்ன ஐஸ் கட்டி ஆகணும். இல்லை அந்த நெருப்பு தண்ணியில் படுத்து தண்ணி இல்லாமல் நீராகி தண்ணி இல்லாமல் இல்லை அவனை கொண்டு அவனாகி அவன்ல நிற்கணும். இவனை கொண்டு அல்லாஹ் கொண்டு அவனாகி அவனை ஈக்குவத ஃபனாஃபில்லா. ஃபனாஃபி ரசூல் அவனை நிலைநிறுத்துறது, கல்வை நிலைப்படுத்துறது, இந்த கல்வை ஒன்றுபடுத்துறது, இந்த கல்வை தரிப்படுத்துறது, கல்வை நிலைப்படுத்துறது அல்லாஹ்வுன்னு நிலைப்படுத்துறது, கல்வை ஒன்றுபடுத்துறது பார்வை கொண்டும் கேள்வி கொண்டும் பேச்சை கொண்டும் தொட்டுணர்வு கொண்டும் நுகர்ந்துணர்வு கொண்டும் 5 உணர்வு இருக்கு. 5 வழியே உள்ள வரும். இல்லை உள்ளே இருந்த பொருள் நம்ம உள்ள இருக்க பொருள் கூட எத்தனை வழியா வெளியே வருது? உடனே இருக்க பொருள் எத்தனை வழியா வெளியே வருது சொல்லுங்க பார்ப்போம். 9 வழியா வெளியே வருது. 2 கண்ணு நீர் வருது, 2 காது, 2 நாசி, 6ஆச்சா ஒரு வாய், 7ஆச்சா முன் துவாரம் பின் துவாரம், முன் துவாரம் பின் துவாரம். ஆனா இது போகக்கூடிய வழி எது வழி? ஒரு வழியா 2 வழியா? ஒரு வழிதான், வாய் வழியா தான் வருது. போகக்கூடிய வழி இது ஒரு வழிதான், அது வாய் வழியா இருக்குது வருது. அப்ப எந்த வழியா வந்தாலும் பரிசுத்தமாக்கப்பட்ட பொருள் தான் உள்ள இருக்கு. ரத்தத்தோட கலரு, ரத்தத்தோட உயிரினங்களோட கலரு, ரத்தத்தோட உயிரினங்களோட கலரு, இந்திரியத்தினுடைய கலரு, இந்திரியத்துடைய உயிரினங்களோட கலரு ஒரு வழியா போகுது. நான் வாய் வழியா போகுது. அதே வழியா போறது 3 விஷயங்கள், 3 நிலை உட்கொள்றது. ஒன்று கல்பு, ஒன்று நாவு, ஒன்று ரூஹு. கல்பால் அல்லாஹ்வை நினைக்கிறது, நாவால் அல்லாஹ்வை நினைக்கிறது, ரூஹால் அல்லாஹ்வை உணர்த்துறது. கல்பால் நினைக்கப்பட்ட அல்லாஹ்வை நாவால் துதிக்கப்பட்டு ரூஹால உணர்த்திட்டா அந்த ரூஹால உணர்த்தக்கூடிய தெரியுமா? எங்க மட்டும் போகுது? உச்சிலிருந்து உள்ளங்கால் மட்டும் போகுது. நேர்த்தீரை 2 தனம் நேராக வைத்து கமல கண்ணாடியிலே குருரூபம் அமைந்து முச்சந்தி வீதியிலே முஷாஹதா இருந்தால் முப்பாலும் பாலாகி முழுதும் இல்லா போகும். அப்போது லாம காலில் அருகு நின்று வாழும் அந்த இடத்தில் வாழையவள் அகதாவை காணும். நேர்த்திய 2ங்கிறது 2 சுழி மன நேர லா இலாஹா இல்லல்லாஹ் அல்லாஹ் நிறுத்தணும். எங்க நிறுத்தணும்? எங்க நிறுத்தணும்? அல்லாஹ் சுழிமனை நிறுத்தணும். உள்ளே இருந்து எப்படி வரணும் அப்படின்னு கேட்டா முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சுழிமனைக்கு வரணும். உள்ள இருந்து எப்படி வரணும்? முகமது ரசூலுல்லாஹ் அல்லாஹ் என்ன ஹலக்கல்லாஹ் ஆதம் அலா சூரத்தி முஹம்மதி. இந்த ரூஹுல நாம் கலிமா தைபாவை ஏற்றும் போது ஹலக்கல்லாஹ் ஆதம் அலா சூரத்தி ரஹ்மான், இந்த இந்த 2 ஒன்றாக்கி வெளியாக்கி வரும்போது சுழிமனை நிறுத்தும் போது முகமது ரசூல் அல்லாஹ். கல்விற்கு அல்லாஹ், கல்விற்கு அல்லாஹ் அறிவில் வருவான், அறிவில் இருக்க அல்லாஹ் உணர்வுல வருவான், உணர்வுக்கு அல்லாஹ் உறவுல வருவான், உறவுல வந்து இதில் இருப்பான், ஒளிவில் இருப்பான். எந்த தன்னுக்குள்ள இருக்கப்பட்ட ஒளிவில் என்ன செய்வான்? ஒளிவில் இருப்பான். அப்போ தன்னுக்குள்ள இருக்கப்பட்ட ஒளிவில் இருக்க அல்லாஹ் இருக்க வந்து அந்த அல்லாஹ் ஏகமானவன், எல்லா பக்கம் இருப்பான். அந்த அல்லாஹ் என்ன செய்வான்? எல்லா பக்கம் இருப்பான். அந்த எல்லாம் எப்படி அப்படின்னு கேட்டா இன்னைக்கு வெளிச்சம் ஒன்று தானே.
எத்தனை லைட் இருக்கு? வெளிச்சம் ஒன்று தானே. எத்தனை லைட் இருக்கு? இதுல என்ன ஒரு லைட்டு தான் மஞ்சள் கலர்ல காட்டுது தானே. கீழே பச்சை இருக்கு, பச்சை செவரு இருக்கு, பாடுற மஞ்சள் கொடுத்துருக்கு, மேல வெள்ளை இருக்கு. இந்த பச்சையில தெரியுது என்ன தெரியுது? வெள்ளை தானே தெரியுது. வெளியில தெரியுது, வெள்ளை தானே தெரியுது. அந்த ஃபேன் சுத்துற ஃபேன் சுத்துற நடுவில் வெள்ளை தானே தெரியுது. இதே மாதிரி அல்லாஹ் நம்ம உடல்ல ஃபுல்லா நிரம்பி யார் இருக்கா? அல்லாஹ் இருக்கிறான். அந்த அல்லாஹ் கல்பு நிலைப்படுத்தணும். இந்த அல்லாஹ் செய்யணும், கல்பு நிலைப்படுத்தணும். இந்த கல்விலே அல்லாஹ் நிலைப்படுத்துறதை கொண்டு ஒரு உடவுல நிலை கொள்ளணும். பார்வை நிலை கொள்ளணும், கேள்வியில நிலை கொள்ளணும், பேச்சிலே நிலை கொள்ளணும், தொட்டுணவுல நிலை கொள்ளணும், நோந்துல நிலை கொள்ளணும். நீ நிலை கொள்ளும் போது உன்னோட அறிவுன்ற தன்மை இருக்க தெரியுமா? அது இதுவா இருக்கும். ஆனா அண்ணா பெருமானா ரசூலுல்லாஹி சொல்லுறாங்க, அவ்வளமா கல்கல்லா அவள் அக்கல். ஒரு மனிதனை படைக்கப்பட்டு அந்த மனிதனுக்கு முதல் கொடுக்கப்படுது அறிவு தான். அறிவு தெரிஞ்சா போறாது, அந்த அறிவுக்கு ஆற்றல் இருக்கணும். காலில் பேசுற ஆடியோ போடு கேட்டா இதுக்கு பொருந்திருந்தா ஒரு 3 டி பார்த்தா பொருந்தும். அந்த அறிவுக்கு என்ன செய்யணும்? ஆற்றல் இருக்கணும். அறிவுக்கு ஆற்றல் தானே போறாரு. அறிவு ஆற்றல், அதுக்கு என்ன செய்யணும்? அந்தரங்கம் ஒன்று இருக்கு, அது உள்ரங்கம் ஒன்று இருக்கு, அது வெளிரங்கம்னு ஒன்று இருக்கு. ஒரு ஆசிரியர் இருக்கார், அது பாடம் நடத்த போறாரு. இது எப்படி போட்டா வரிஞ்சு கட்டினா வெளிக்காட்ட முடியும் அப்படிங்கிறது அவருக்கு உள்ளத்துல அவருக்கு எப்படி இருக்குன்னு அவருக்கு தெரியாது. அவர் என்ன செய்வார்? சாபிச கையில் தூக்குவார், ஒரு போர்டு பேர் முன்னாடி நிற்குவார், அந்த போர்டை பார்க்குவார். அந்த போர்டு எப்படி வரணும் அப்படிங்கிறது அவர் கை ஆட்டோமேட்டிக்கா போகும். உள்ளத்துல படம் முடிச்சு வச்சிருக்காரு, படம் முடிச்சு வச்சிருக்காரு, வரிவார் வரைஞ்சது இங்கே 5, இங்கே 3, இங்கே எஃப் எல் ஐ பார்த்து குடு கழிச்சு பாரு, தெரியும் தெரியும். உள்ளத்தில் வைத்தா தான் அவன் செய்வான், அவனை வெளிப்படுத்துவான். வெளிப்படுத்துவான் உள்ளத்துல வைக்கிற அளவுக்கு. அவருக்கு உள்ளத்துல எது வைப்பாரு? பிள்ளைங்களை விளங்கணும் அப்படிங்கிற அறிவு வைப்பார். பிள்ளைகள் இணைக்கும், இது விளங்கி கொள்ளணும் அப்படிங்கிற அறிவு வைக்கும். அறிவு அதற்கு ஆற்றல் ஆகும். அறிவு அதுக்கு என்ன செய்யும்? ஆற்றல் ஆகும். ஆற்றல் என்ன ஆகும்? அந்தரங்கமாகும். நமக்கும் அதுக்கு சம்மந்தமே இருக்காது. நமக்கு அறியாம என்ன செய்வோம்? அந்தரங்கமாகும். அந்த அந்தரங்கத்துல உள்ரகம் நிறைய நிறைஞ்சிருக்கும். வெளிரகத்தை தூக்கி போட்டா என்ன செய்யும்? ஒரு லேசா முடிஞ்சது, சால்வ் ஆயிடும். அவ யாரை கொண்டு வருகிறது அப்படின்னு கேட்டா, அல்லாஹ் திருமலை ஒத்தக்குள்ளாக அள்ளி முக்குமுல்லா. இதே அச்சம், இதே நெருக்கம், இதே பொருத்தம், இதே தியானம். முதல்ல மனிதனுக்கு என்னன்னு எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் அச்சம் வேணும். இரண்டாவது என்ன வேணும்? அவன் அங்க யாருக்கோ பிறகு வாங்க பேசுங்க. யாரு? இறை அச்சம் வேணும். இறை அச்சத்தை வந்தா என்ன செய்யும்? அவன் நெருங்குவான். யார் நெருங்குவா? அதான். அது எது மூலமா நெருங்குவான் அப்படின்னு கேட்டா, இல்மு மூலமா நெருங்குவான். அதுதான் சொல்றது யக்கீன், இல்முல் யக்கீன், ஐனுல் யக்கீன், ஹக்குல் யக்கீன். இல்முல் யக்கீன் படித்த ஞானம், ஐனுல் யக்கீன் பார்த்த ஞானம், ஹக்குல் யக்கீன் உறுதி கொண்ட ஞானம், கமால் யக்கீன் பார்வை கேள்வி பேச்சு 3 உண்டாய் பரிபூர்ணமாகும். பார்வை கேள்வி பேச்சு 3 உண்டாய் என்ன செய்யும்? பரிபூர்ணமாகும். அப்ப எதை கொண்டு பரிபூர்ணமாகும்? கல்புல எதை வைக்கணுமோ என்ன செய்யணும்? சிலவங்களுக்கு சில விஷயத்து கடுமையான விஷயங்கள் சில விஷயங்கள் சொல்லுவாங்க.
அவங்க சொல்லக்கூடிய விஷயத்துல வந்து நம்ம அறிவுக்கு எட்டாது, நமக்கு நிலைக்கு எட்டாது. பேனா தூக்கி வச்சா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆயத்துக்கெல்லாம் வேகமாக வந்துட்டே இருக்கும். எழுதி முடிஞ்சு பார்த்து பிரட்டி பார்த்தா அவன் சொன்ன மாதிரி விஷயத்துக்கு சரியா இருக்கும். கொடுத்தா உடனே முடிஞ்சிடும். அதை கொண்டு போய் என்ன செய்யும், போனங்க லேசாக முடிஞ்சுடுங்க. எனக்கே நான் என்ன செய்ததுன்னு எனக்கே தெரியலடா, நீ முடிஞ்சுட்டு வந்திருக்க. நான் என்ன செய்து வந்திருக்கேன் யாருக்கு தெரியல, எனக்கே ஒன்றும் தெரியல, நீ முடிஞ்சு வந்திருக்க போ. யார் நடத்துறான், யார் நடத்துறான், அல்லாஹ் நடத்துறான். அப்ப அந்த அல்லாஹ் என்ன செய்யணும், அந்த அல்லாஹ் என்ன செய்யணும், நிலை கொள்ளணும். அந்த அல்லாஹ்வை ஒன்றுபடுத்தணும். அந்த அல்லாஹ்வை நம்ம என்ன செய்யணும், தரிபட வைக்கணும். அப்ப அந்த அல்லாஹ்வை நிலைபட வைத்து ஒன்றுபட வைத்து நாம் அவன்ல தரிபட்டா இந்த உலகமும் தரிபடும். இந்த உலகத்தின் உஸ்தாது இல்லா அவஸ்தை என்ன செய்யும், தரிபடும். இந்த உலகம் நம்மளோட நிலைப்படும். யாரை கொண்டு, அல்லாஹ் கொண்டு. உலகம் என்ன செய்யும், இதுக்கு 4 விஷயம் இருக்கு. முதல்ல முஹப்பத், குருமார்கள் முஹப்பத் இருக்கிற, ஆசிரியர் முஹப்பத் இருக்கிற உணர்வு, அந்த சிந்தனை இருக்காது. பண்பு, எல்லாத்தையும் நேசம் கொண்டு பார்க்க, அன்போடு பார்க்கறது, பார்க்கறது, எல்லாத்தையும் உயர்வா பார்க்கறது. பண்புங்க லேசான விஷயம், எல்லாத்தையும் செய்யுது கேவலமான பார்க்கக்கூடாது. என்னமோ நம்ம தான் குலத்து ராஜா மாதிரியும் அவனை பிச்சைக்காரமெல்லாம் பார்க்கக்கூடாது. நம்மளோட ஒரு கணம் உயர்வா பார்க்கணும். பணிவு, எல்லாத்துக்குமே பணியணும். நமக்கு சின்ன பிள்ளையா இருந்தாலும் என்ன செய்யணும், என் குருநாதர் இருக்காரு, டே கூட கூற மாட்டார். தம்பி வாங்க உட்காருங்க, சோமா இருக்கீங்களா, என்ன செய்வீங்க, அப்பாவா, எவ்வளவு கோபத்தை பேசணும், வார்த்தைகளை அவர் என்ன செய்தாரு. தெருவில் போவான், ரொம்ப வேகமா போவான், தம்பிங்க வாங்க, கடை போயிடுதுங்களா, சினிமா பண்ண இருக்கும், சைக்கிளை கொஞ்சம் நடந்து போய் வேண்டி வருவான், சைக்கிளை கூட வாங்க மாட்டான். அப்போ மனிதனுடைய பார்வைக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒரு மனிதனுடைய கேள்விக்கு ஒரு சக்தி இருக்கு, ஒரு மனிதனுடைய பேச்சுக்கு சக்தி இருக்கு. அதே நிலையில மனிதன் நினைக்கிறது சக்தி இருக்கு. மனிதன் முந்தான ஒரு சம்பவம் நான் நினைக்கிறேன், எப்படி சொன்னா, கடையில இருந்து ஒரு ஆள் வருவான், எப்படி வந்தாலும் வருவான், வரல, சிரமத்தில் வரலையா அப்படியே மனுஷன் நினைச்சிட்டு இருந்தேன். திடீர்னு பார்க்குறேன் 8:30 மணிக்கு ஃபோன் எடுத்துட்டு, நான் வந்துட்டு இருக்கேன், உங்களை பார்க்க வந்துட்டு 9:30 மணி அவன் வந்துட்டு தென்காசியை கடந்து வர்றேன், நான் ஊருக்கு போகிறேன். எங்கே போகிறேன், எங்கே போகிறேன், ஊருக்கு போகிறேன், ஏர்போர்ட்டுக்கு போகிறேன், நான் அந்த வழியாகவும் போயிடலாம், இந்த வழியாக போயிடலாம், உங்களை பார்க்கறதுனே உட்காந்தேன். காலையில் 10:30 மணிக்கு 10:45 பார்த்தேன். எனக்கு 9:45 பாய போட்டுரும், போட்டு படுக்கணும், நமக்கு அப்படி கேஸு. 10:45 பார்க்க வண்டி நிற்கிது, வந்து பார்த்து துவா செய்யுங்க. அப்படி அப்போ அந்த எண்ணங்கிற எண்ணம், உள்ளத்துல இருக்கிற எண்ணம் அவனை எப்படி இழுக்குது பாருங்க. கல்புக்கு ஒரு இயல்பு இருக்கு, அதை நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம்தான். ஆன்மாவுக்கு இயல்புத்தன்மை, அறிவுத்தன்மை, உணர்வுத்தன்மை, ஒற்றத்தன்மை. ஆன்மா அப்படிங்கிற பொருள் தான் இயல்பு இருக்கு. அறிவுத்தன்மை நம்மளோட மேல நம்மள இருக்க அறிந்திருக்கிறான். உணர்வுத்தன்மை, அறிவு அல்லாஹ்வுக்கு நிலை கொண்டது. உணர்வு ரசூல் கொண்டது, ரசூல் கொண்டது. அறிவுத்தன்மை, உணர்வுத்தன்மை, இயல்பு. முதல்ல இருந்தது இயல்புத்தன்மை, 2வது அறிவுத்தன்மை, 3வது உணர்வுத்தன்மை, 4வது ஒற்றத்தன்மை. இது நம்ம என்னமே அவனை ஒட்டிட்டு எப்படி கூட சேர்த்துட்டு எங்கே போகணும், திருப்பி எங்க அந்த வழியா காலை திருப்பணும். தென்காசியில வந்துங்க, வந்து அந்த வழியா போகணும், இங்க திருப்பிட்டேன் காரை. அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்றான், நான் போய் இறங்குறேன், எல்லாம் 1/2 மணி நேரம் முன்னாடி இறங்குறேங்க, இதான் பிளேட் 1 மணி நேரம் லேட்டுன்ட்டான். அதுக்கப்புறம் 10 மணி நேரம் சரிமா போனுங்க. அது மாதிரி மனிதன் அப்படின்னா அவனுக்கு நிறைவான சக்தியும் தன்மை எல்லா மனிதனுக்கும் இருக்கு, யாருக்கும் இல்லைன்னு இல்லை. இன்னி ஜாயின் ஃபில்லாவது கலீஃபா, அல்லாஹு ஜல்லஷானஹு ஒவ்வொரு ஆளுக்களையும் அல்லாஹ் நினைச்சிருக்கான், தன்னுடைய பெருமையை தேர்ந்தெடுத்திருக்கான். ஆனா முதல்ல சொன்னமில்ல, லா இலாஹ இல்லல்லாஹ்வை அறிவது,
உணர்வது, பெறுவது, பெற்றுக்கொள்வது. பெற்றுக்கொண்ட அப்புறம் எப்படி இருப்பான் தெரியுமா? பெற்றப்புறம் எப்படி வந்து சித்த மையத்தா இருப்பான். அவன் தன்னை வெளிப்படுத்தி மாட்டான், அமைதியா இருப்பான். தெரிஞ்சா கூட தெரியும்னு சொல்ல மாட்டான். தெரிஞ்சா கூட என்ன செய்ய மாட்டான், அவன்கிட்ட போய் கேளுமா பார்த்து சிரிப்பான். உனக்கு தெரியுதானே தெரியும்பா, நான் சில செய்திகளை பார்த்துருக்கேன், தெரியுதானே தெரியும். ஒரு 2 3 டீ வளைச்சி எடுத்து அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, அதை விலைக்கு தருவாங்க. இது விலைக்கு தருவாங்க. அப்ப நம்ம நினைக்கும், நம்மளோட நம்ம கூட குளம் தான், இது கடலால இருக்கு. நம்ம கூட இணைது குளம் தான், சாதாரண குளம் தான், இது கடலால இருக்கு. ஆனா கடல் இருக்கு தெரியுமா, அமைதியானது. கடல் என்ன செய்யுது, முட்டத்துக்கு பெருக்கலாம், முட்டத்துக்கு அடுத்த முட்டத்துக்கு பெருக்கலாம் பெருக்கலாம். நம்ம தரையில இருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு பணம் உயர்ந்து கடல் தெரியும். உண்மையிலேயே அந்த ஊருக்கு போயிடுச்சுன்னு பார்த்தா பயமா தான் இருக்கும். கடற்கரைன்னு பார்த்தா பயமா தான் இருக்கும். நம்ம நம்ம நிக்கிற இடத்துக்கும் அந்த தண்ணி உயரம் ஒரு பணம் உயரம் தெரியும். என் கூட்டாளி சொல்லுவான், நான் நம்பல. நேரில் ஒரு கூட்டு போனான், ஒரே ஒரு விஷயத்துக்கு போது நான் போனேன், போய் பார்த்தேன், நல்லா பார்த்தேன். அப்ப அல்லாஹ் கட்டுப்படுத்தா நிக்குது. ஒரு சுனாமி தண்ணி வந்துருங்க, ஒரு சுனாமி தண்ணி வந்துட்டு, சுனாமி நேரத்தில் நாங்கெல்லாம் உட்காந்து நிவாரண பொருள் கொடுக்கறதுக்காண்டி போயிருந்தோம். குளச்சல் பக்கம் போயிருந்தோம். குளச்சல் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் தண்ணி ஊருக்குள்ள வந்து ஊரே ஊருக்குள்ள கொண்டு போய் கடலுக்குள்ள கொண்டு போயிட்டு, ஊரையே கடலுக்குள்ள கொண்டு போயிட்டு. நாகூர்ல பார்க்கலையா, வேளாங்கண்ணில பார்க்கலையா, ஊரே கடலுக்கு கொண்டு போச்சு இல்ல. அப்ப அவ்வளவு பெரிய தண்ணி அவ்வளவு உயரமா நிக்குன்னா யாருக்கு கட்டுப்பட்டு நிக்குது, அல்லாவுக்கு கட்டுப்பட்டு நிக்குது. முதல்ல நம்ம அல்லாவுக்கு கட்டுப்படணும், அல்லாவுக்கு வழிபடணும், ரசூலுக்கு வழிபட, அல்லாவுக்கு கட்டுப்பட, ரசூலுக்கு வழிபடணும். ஷேகுக்கு என்ன செய்யணும், நிலைய கொள்ளணும். அல்லாஹ் சனத்தரா உங்களை என்னையும் பரிபூர்ணமாக்கி நிலப்பட செய்து அவனோட ஹக்கோட ஹக்கா கலந்து தரிபட செய்வானா. வாசர் தான் பில்லார் பில்லார். 14 என்னைக்கு தம்பி சொல்லுங்க. திங்கள் மாலை செவ்வாய் 14 இன்ஷால்லா மகரிப் போல என்ன செய்வாங்க, செலவாத்து மஜ்லிஸ் அன்னைக்கு பரக்கத் நடந்துடும். 15 அன்னைக்கு மகரிப் பரோ ரசூலுல்லாஹி தலைமையில் என்ன செய்யும், 3 யாசின் துவா செய்யப்படும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ உள்ள திக்ர் மஜ்லிஸ் நிலப்பயிற்சி எல்லாம் அமல் நடக்கும். நடந்துட்டு இஷா தொழில் அப்படியே தஸ்பீ தொழில் நடந்துடும். ஏன்னா 3 யாசி மஜ்லிஸ் ஆரம்பிச்சு அப்படி எல்லா அமலும் நடக்கும். 14 நிலப்பயிற்சி எல்லா பயிற்சியும் சிறப்பாக நடக்கும். நடந்துட்டு என்ன செய்யும், அப்படியே என்ன செய்யும், தஸ்பீ தொழில் தொடர்ச்சியாக நடந்துடும் இன்ஷா அல்லா. இல்லை ஆண்களும் பெண்களும் சிறப்பாக கலந்து கொள்ளுங்க. அல்லாஹ் எல்லாரும் பாக்கியிருந்து ரமலானை முழுமையாக அடைந்து 30 நோம்பியும் தராவியும் எல்லா அமல்களையும் பரிபூர்ணமாக அல்லாஹ் நசீபாக்கி தந்து அல்பர் செய்வான். வாசகம் இல்லா